ஏப்ரல் மாதம் முதல் வாரத்துடைய வீக்லி டாப் 10 கவுண்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வாரம் கிட்டத்தட்ட 5 படங்கள் தமிழ் சினிமாவில் வந்திருக்கு. ஆனால் எல்லாமே ரொம்ப சின்ன படங்கள். தேட்டர்கள் ஒரு சில படங்களுக்கு கம்மியாக கொடுத்தாலும் சில படங்களுக்கு 15 தேட்டர்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆனாலும் புது படத்தை எழுதி தேவைங்க இந்த வாரம். ஏன்னா ஆல்ரெடி லிஸ்ட்டில் இருக்கிறதுலே ஒரு 13 படங்கள் இருக்கு. ஸோ இந்த வாரம் அந்த படங்கள் ஏதாச்சும் பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அடுத்த வாரம் பார்ப்போம். ஸோ வாங்க இப்போ நம்ம அப்கமிங் ஸ்டாரோட வீக்லி டாப் 10 கவுண்டில் என்னென்ன படங்கள் இடம் பிடிச்சிருக்கு, என்னென்ன படங்கள் என்னென்ன கவுண்ட் பிடிச்சிருக்கிறத போய் பார்த்துருவோம். நம்ம கூட 10வது இடத்துல 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் தி டோர். இந்த தி டோர் படம் போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகும்போது ஒரு 10-15 தேட்டர் கொடுத்திருந்தாலும் போன வாரம்லாம் பெருசா எந்த படங்களும் இல்லாதனால ஒரு 25 தேட்டர் கொடுத்துட்டாங்க. ஆனா அப்படியே கம்மியாகி ரொம்ப கம்மியான தேட்டர் தான் ஓடிட்டு இருந்து. ஆனா இந்த வாரம் பாத்தீங்கன்னா ஒரு 2 தேட்டர்கள் ஓடுற மாதிரி தான் வந்திருக்கு. ஸ்லீப் படத்துல பாவனா இம்பார்ட்டன்ட் கேரக்டரா, பேய் படமா வந்து ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லி ஆகணும். ரொம்ப மட்டமாலாம் இல்ல. அதனால தான் நெக்ஸ்ட் வீக் 2 தேட்டர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனாலும் டைட் ஷெட்யூலா இருந்தா கண்டிப்பா அது கூட கிடைச்சிருக்காது. நம்ம கூட அடுத்ததா இதே 10வது இடத்துல பார்க்க போற படம் மர்மர். இந்த மர்மர் படம் ரிலீஸ் ஆகி 4 வாரம் முடிஞ்சு, இது 5வது வாரம். போன வாரத்தில் 25 நாள் கிட்ட ஆயிடுச்சு. ஆனா இந்த வாரத்துல இருந்து எந்த தேட்டர்களும் கொடுக்கல. அதனால தான் இந்த படத்தை 10வது இடத்துல வச்சிருக்கோம். இருந்தாலும் 4 வாரம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு தேட்டர்கள்னாலும் இது ஒரு ஸ்பேம்னால பண்ணிடுச்சு. ரியலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தி டோர் படம் போன வாரம் வந்து இந்த வாரம் 2 தேட்டர் கிட்ட ஓடினாலும் அந்த படத்துக்கும் மர்மருக்கும் கம்பேர் பண்ணா தி டோர் பரவாயில்ல தாங்க சொல்லலாம். ஸோ அதனால தான் கால சூழ்நிலைகளால வந்து சில விஷயங்கள் நடந்திருந்தாலும் இங்க தார்மீகமா கவுண்டர் பண்ணணும்னு பார்த்தாக்கா மர்மரை தூக்கி வந்து நம்ம தி டோர் கீழவே அந்த படத்தை பேசிடணும். எனவே இந்த படம் 4 வாரம் பெர்ஃபார்ம் பண்ணிடுச்சுன்றனால இந்த ஒரு இடத்துல பேசுறோம். நம்ம கவுண்டர்ல 9வது பார்க்க போற படம் பெருசு. பெருசு படம் ரிலீஸ் ஆகி இது 3 வாரம் முடிஞ்சு 4வது வாரம் 25 நாள் கிட்ட பெருசு ஓட போகுது. இது வந்து ஒரு ஸ்கிரீன்ல வச்சு தான் ஓட போறாங்க நெக்ஸ்ட் வீக்ல இருந்து. அதே சமயம் பெருசு வந்து உங்களுக்கு பாக்ஸ் ஆஃபீஸா சில தேட்டர்கள் விஷயமெல்லாம் கூட பாத்தீங்கன்னா பரவாயில்லன்ற மாதிரி நல்லா போயிடுச்சுங்க அந்த படம். எல்லாம் வந்து ஃப்ளூக்ல ஓடின மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா பிப்ரவரி மார்ச்ல எவ்வளவு படம்லாம் வந்து வீணா போயிருக்கு. ஆனா இந்த படம்லாம் அப்படியே ஓடிச்சு பாருங்களா. இதை விட பெஸ்டான எவ்வளவு படங்கள்லாம் போகாம இருந்திருக்கு. என்னத்த சொல்றது, படங்கள்ட்டு வரும்போதே நேரம் தான் பேசி ஆகணும் போல இருக்கு. இதை நான் ரொம்ப மொக்கன்னு சொல்ல வரல, கண்டிப்பா ஒரு சின்ன வாட்சபிள் வர்த்து தான் சொல்லுவேன். ஆனா இதை விட பெட்டரான படங்கள்லாம் மார்ச் பிப்ரவரியில பர்ஃபார்ம் பண்ணா போயிருக்கு. அந்த ஒரு ஆதங்கம். நம்ம கூட 8வது இடத்துல பார்க்க போற படம் ஸ்வீட் ஹார்ட். ஸ்வீட் ஹார்ட் படம் ரிலீஸ் ஆகி 3 வாரம் முடிச்சு, 4வது வாரம். இந்த வாரத்தில் 25வது நாள் போஸ்டர் வரணும். எனவே இந்த படம் ஜோ மாதிரி இல்லன்னு பார்த்தாக்கா ஜோ மாதிரி இல்லதான் கண்டிப்பா. ஆனா வந்து ஒண்ணுமே இல்லாம போயிடும் அடுத்த 2 வாரத்துல நினைச்சாக்கா 25 நாளைக்கு ஓட்டுருவாங்க. அதுவும் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்குமே 3 ஸ்கிரீன் தராங்க. ஸோ 3 ஸ்கிரீன்ல நம்ம ரியோ ராஜோட படம் திருப்பியும் 25 நாளைக்கு ஓடுறதுன்றது இவரோட அடுத்த படங்களுக்கு நல்ல ஒரு ஓப்பன் சொல்லும். இன்னும் இவர் எடுக்கிற கான்செப்ட் பாத்தீங்கன்னா யங்ஸ்டரை கவர் பண்ற மாதிரி. ஆனா மனுஷனுக்கு 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. பட் யங்ஸ்டருக்கு இந்த மாதிரியான படங்கள்லாம் பிடிக்குதுன்றத வந்து அவர் உணர்ந்துட்டாரு. ஸோ அதே போக்குல போனாக்கா அவருக்கான ஒரு ரேஞ்சுன்றது சின்னதா எடுத்துக்கலாம். நம்ம கூட 7வது இடத்துல பார்க்க போற படம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். இந்த படம் ரிலீஸ் ஆகி 42 நாள் நினைக்கிறேன். இன்னும் ஒரு வாரத்துக்கு மேல ஓடிச்சுன்னா கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு 50 நாள் கிட்ட வந்துடும். ஆனா ஓடாதானா அப்படின்ற மாதிரி தேட்டர் வாஷ் அவுட் ஆயிருக்கு நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும். ஈவினிங்ல வந்து தேட்டர் ஏதாச்சும் கொடுத்தானா ஓகே. இன்னி வரைக்கும் 2 ஸ்கிரீன்ல ஓடுதுங்க. கிட்டத்தட்ட 42 நாளைக்கு 2 ஸ்கிரீன்ல ஓடிடுச்சு. இதுவே ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா புதுமுகங்களை வச்சு என்னதான் தனுஷ் டைரக்ட் பண்ணியிருந்தாலும் இந்த ஒரு ரன்னிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இன்னும் ஒரு 50 நாள் கிடைச்சிருந்தா பவர் பண்ணி மாதிரி இதுவும் கிடைச்சிடலாம். ஆனா நம்ம தனுஷோட ஹிஸ்டரியிலேயே வந்து ராயன் தான் பெரிய வெட்டினாலும் அதுக்கு ரன்னிங் டே கொடுக்க மாட்டாங்க சன் பிக்சரோட காரணம். எனிவே நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் சூப்பரா போலனாலும் கண்டிப்பா சர்வே பண்ணிடுச்சுன்னு தாராளமா சொல்லலாம். நம்ம கூட 6வது இடத்துல 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் ஃபயர். ஃபயர் படம் ரிலீஸ் ஆகி 50 நாள் கிட்ட ஆயிடுச்சு. அவங்க முன்னாடியே ஃபெஸ்டிவல் எல்லாம் கொண்டாடுறாங்க. 50 நாள் எல்லாம் செலிப்ரேட் அந்த ஷீட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தான் 50 நாள் வரும்னு நினைக்கிறேன். எனிவே எங்க ஃபயர் படம் 50 நாள் தேட்டரிக்கல ஓடிடுச்சு. அதுவும் போன வாரம் வரைக்கும் இன்னி வரையும் கூட பாத்தீங்கன்னா 2 தேட்டரிக்கிட்ட ஓடுது. அடுத்த வாரத்துல இருந்து ஒரு தேட்டர் கொடுத்துருக்காங்க. 50 நாள் கடந்தும் ஓடிட்டு இருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸ் உங்களுக்கு பெருசா எடுக்கலனாலும் உங்களுக்கு தேட்டரிக்கல இவங்க வச்சு ஓட்டுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ஃபயர்ன்றது வந்து ஒரு படமா கண்டிப்பா இன்னைக்கு ரேஞ்சில் நான் அதை பத்தி நிறைய பேசிட்டேன். ஸோ அதுக்கு நான் இவ்வளவு தூரம் டாப்ல வச்சிருக்கேன்னா அப்படின்றதுல வந்து நீங்க இதே கொண்டுல இன்னொரு படம் பேசும்போது பாப்பீங்க. ஆனா அதுக்கு என்ன ரீசன்றத நெக்ஸ்ட் கொண்டுல பேசிடுவோம். அடுத்து நம்ம இதே 6வது இடத்துல பார்க்க போற படம் குடும்பஸ்தான். குடும்பஸ்தான் படம் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு 69வது நாள், நாளைக்கு 70வது நாள். இன்னைக்கு வரைக்கும் 2 தேட்டர்ல ஓடுது. அடுத்த வாரத்துல இருந்து ஒரு தேட்டர்ல ஓடுது. அப்படி பார்த்தாக்க இந்த படம் 75 நாள் வரைக்கும் தேட்டரிக்கல ஓட போகுது. பெரிய விஷயங்க. நம்ம மணிகண்டனுக்கு வந்து 75 நாள் போஸ்டர், 100வது நாள் போஸ்டர்லாம் வந்து ஒரு சம விஷயம் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஹீரோ வந்து இங்க செமையா செட் ஆயிட்டு இருக்காருன்றத வந்து கொண்டாடுற மாதிரி இருக்கு. அதே சமயம் இந்த படம் ஓடிடில வந்து ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. தியேட்டரிக்கல் ரன்னிங்லயும் இந்த அளவுக்கு சூப்பரா போறதுன்றது பெரிய விஷயம். இந்த வருஷத்துலயே இந்த படம் தான் அதிகமான ரன்னிங் போயிட்டு இருக்கு. இது மணிகண்டனுக்கு தெரியும். நம்ம ஆல்ரெடி அவருக்கு வந்து ஒரு ஹிட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. இந்த படமும் வந்து கொஞ்சம் எதிர்பார்ப்பா இருந்தது. ஆனாலும் நம்ம இதே கவுண்டர்ல ஃபயரை வச்சிருக்கோம்னாக்கா கண்டிப்பா இங்க வந்து 6வது இடத்துல வச்சினாலும் ஒரு படி மேல தான் நம்ம குடும்பஸ்தான். ஆனா ஃபயர்ன்றது பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து அடுத்த வாரத்திலயும் வந்து வாஷ் அவுட் அப்படின்னு பார்த்தாக்கா ஏதோ ஓடிச்சுன்னு நினைச்சாக்கா 50 நாள் ரன்னிங்கிறது வச்சு ஓட்டுறாங்கன்றதை தாண்டி ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் உள்ளுக்குள்ள இருக்குன்றதை நம்ம மறுக்க முடியாது அந்த படத்துக்கு. ஸோ அதனால அந்த படம் 50வது நாள் இருக்கும்போது அதை ரொம்ப டவுன் கவுண்டர்ல கொடுத்துடக்கூடாதுன்றதுக்கோசம் நம்ம இந்த குடும்பஸ்தான் மாதிரி ஒரு ஹிட்டான படம் கூட வச்சு சேர்த்து பேசணும். நம்ம கூட 5வது இடத்துல பார்க்க போற படம் ஜெய் காளி ஓம் காளி. இது வந்து படம் கிடையாது, வெப் சீரிஸ். நம்ம ஹாட் ஸ்டார்ல வந்திருக்கு. வெப் சீரிஸ்லாம் பொதுவாக எடுக்க மாட்டோம், எக்கச்சக்கமா வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த ஜெய் காளி ஓம் காளி நம்ம கிரிக்கெட் வேற அடிக்கடி பார்க்கும்போது போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க ஹாட் ஸ்டார்ன்றனால. ஆனா அதனால மட்டும் எடுத்து இல்லைங்க. விமல் வந்து ஹீரோவா பண்ண ஒரு இந்த சீரிஸை பண்றாரு. அதனால இந்த படத்தை எடுத்திருக்கோன்றதை தாண்டி
இவர் இதுக்கு முன்னாடி விலங்குட்டு ஒரு சீரிஸ் பண்ணியிருந்தாரு. அது வந்து அல்டிமேட்டா இருந்த அவருக்கு ஒரு ரீஎன்ட்ரியா இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு வெப் சீரிஸ்குள்ள அவர் போயிருக்காரு. அதை தூக்கி சாப்பிட்ற ஒரு சீரிஸா இருக்க மட்டும் பார்க்கணும். அதே சமயம் வந்து இவங்க கொடுத்த ட்ரைலர் அதில் நம்ம விமல் எடுத்த எஃபெக்ட்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்பவே வேற லெவலில் பெட்டரா இருக்குமோன்ற மாதிரி தான் தோணுச்சு. ஆனால் வெப் சீரிஸ்க்கே உண்டான மாதிரி படம் இன்ட்ரெஸ்டா சுவாரஸ்யமா சில விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் நிறைய குறைகள் தெரியுதுன்ற மாதிரி இருக்கு. அதை தாண்டி ஒரு சில நிறைகளும் நல்லா தான் இருக்கு இந்த படத்தில். ஓடிடி நம்மளுக்கு சென்சார் கிடையாது. ஸோ அசிங்கமாக வருது. இன்னும் நிறைய சில விஷயங்கள் பண்றதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் பண்ணலன்னா உங்களுக்கு சீரிஸ் எடுத்த மாதிரி ஃபுல்ஃபில்லே கிடைக்காது போல இருக்கு. தேவையில்லாத பண்ற மாதிரி தான் இருக்கு நிறைய சில இடங்கள்ல. அதெல்லாம் கூட விட்டுலாங்க. ஏதோ சீரிஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு தடவை ஏதோ சும்மா டைம் பாஸ் ஆகலாம் போய் பார்த்துடுவாங்க. ஆனால் இல்லை ஆர்டிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா வில்லன் சைடில் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. பொதுவாகவே காஸ்ட்ல வந்து இங்கே கொஞ்சம் நிறைய வீக்னஸ் இருக்கு. ஒரு சில பெஸ்ட்டும் இருக்கு. ஆனால் வீக்னஸ் தான் அதிகமாக தெரியுது. அதை தாண்டி இதுக்கெல்லாம் செகண்ட் பார்ட்டுக்கு வந்து எங்களுக்கு இந்த ஒரு வில்லன்லாம் பெரிய வில்லன் இதுக்கெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கணுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா சைட் ஆக்டரா இருக்கிற வந்து மெயின் வில்லனா போட்டு புது ஆளை கூப்பிட்டு வந்து ஒரு வில்லன் சொல்லியிருந்தா கூட நம்மளுக்கு அந்த தம்பி கேரக்டர் கூட ஓரளவுக்கு வில்லனா புரிஞ்சிடும் போல இருக்கு. ஆனால் அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைட் ஆக்டராகவே பார்த்து அவர்லாம் வந்து செகண்ட் அப்ல இவர் வந்து என்ன பண்ண போறான்ற மாதிரி கதையில ஒரு சின்ன சுவாரஸ்யம் நம்ம எதிர்பார்த்தாலும் செகண்ட் அப்லாம் அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்புலாம் இல்லைங்க எனக்குலாம் அப்படின்ற மாதிரி தான் போயிடுச்சு. அட போங்கடா நீங்க நடிச்செல்லாம் வந்து பார்க்கணுமான்ற மாதிரி தான் தோணுது. இன்னொன்று இது ஓடிடியில் கொடுத்துருக்கான்றதுனால நம்மளுக்கு தசரா பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் 7 மொழியில் கொடுத்துருக்காங்கன்றதுனால எல்லாம் இந்தியா ஃபுல்லாவே இது வந்து எல்லாரும் பார்க்குற மாதிரியான ஒரு சீரிஸா இருக்கும். ஆனால் அதை வந்து கண்டிப்பா தி பெஸ்டா பண்ணலன்றதை நான் சொல்லுவேன். ஆனால் ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. இதுவே வந்து ஒரு ஓடிடி சீரிஸ்க்கு வந்து தகுதியான ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னும் தி பெஸ்டா ஒரு விஷயம் ஆக்சுவலி விலங்கு பார்த்துட்டு விலங்குக்கு முன்னால இந்த படம் இல்லைன்ற மாதிரி தாங்க இருக்கு. கண்டிப்பா சொல்லுவாங்க. நம்ம கூட 4வது இடத்துல பார்க்க போற படம் சப்தம். சப்தம் படம் ரிலீஸ் ஆகி 5 வாரம் முடிஞ்சு இது 6வது வாரம். இந்த படம் 5 வாரம் வரைக்குமே கூட பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இன்னி வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா 7 ஸ்கிரீன்ல சிங்கிள் ஸ்கிரீன் தான் ஓடுனாலும் சிட்டில 7 ஸ்கிரீன் ஓடுது. சாரி 7 தியேட்டர் ஓடுது. அடுத்த வாரம் நாளையில இருந்து பாத்தீங்கன்னா 4 ஸ்கிரீன்ல அதாவது 4 தியேட்டரிக்கல்ல சிங்கிள் ஸ்கிரீன் போட்டு ஓட்டுறாங்க. இது ஒரு நல்ல விஷயங்க. ஏன்னா 30 நாளை கடந்து நம்ம ஆதிக்கு ஒரு படம் ஆக்சுவலி பெரிய விஷயங்க தியேட்டரிக்கல் ரன்னிங் எல்லாம் இது. ஆனா இது டைட் ஷெட்யூல்ல வந்தா என்ன இருக்குமோன்ற மாதிரி தான் இருக்கு. இந்த படம் நல்ல வேலை இந்த ஷெட்யூல்ல வந்தனால நல்ல ஒரு பாக்ஸ் ஆபீஸும் எடுத்துருச்சு. அதே சமயம் ரொம்ப ஒரு நல்ல ரன்னிங் டேலியும் இந்த படம் ஓடிட்டு இருக்கு. இந்த படம் ஓடிடி வாங்கிட்டாங்களான்னு தெரியல. ஆனா கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாத்துருங்க. ஆனாலும் ஒன்னு சொல்லுங்க ஓடிடில இந்த படம் வந்தாலும் நீங்க தியேட்டரிக்கல போய் பாருங்க. இன்னமும் 4 தியேட்டர் ஓடுது. சூப்பரா இருக்குங்க. ஆக்சுவலி நல்ல தியேட்டரிக்கல போய் பாருங்க. அதை பார்க்கலனாலும் பரவாயில்ல. நீங்க டிவில பாத்தீங்கன்னா இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணிட்டோமே என்ன சவுண்டா நம்ம டிவிலேயே நம்ம டிவி தானன்ற மாதிரி தெரியும் உங்களுக்கு. நம்ம கூட 3வது இடத்துல பார்க்க போற படம் எம்புரான். எம்புரான் படம் போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகும்போது நம்ம தமிழ்லயே நல்ல தியேட்டரிக்கல் தான் கொடுத்தாங்க. ஆனா இப்ப கண்டிப்பா இங்க தியேட்டரிக்கல் குறைஞ்சிருங்க. அதே சமயம் தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் கலெக்ஷனும் எம்புரானுக்கு வந்து பெருசா இல்ல. இது ஒரு டப்பிங் படமா தான் பாக்குறாங்க. சோ அதனால அது பெரிய விஷயம் இல்ல. ஆனா இந்த படம் வேர்ல்டு வைடா அதுவும் மலையாளத்துல தான் பாத்தீங்கன்னா செம ஹிட்டா இருக்கு. மலையாளத்துல வந்து உங்களுக்கு மஞ்சுமல் பாய்ஸ் தான் இப்ப நம்பர் 1ல இருந்தது. அதை தாண்டி இந்த படம் கண்டிப்பா வந்துரும். ஆக்சுவலி இப்பவே வந்துருச்சு. அதே சமயம் இந்த படம் வந்து உங்களுக்கு லூசிஃபேர் மாதிரினாக்கா லூசிஃபேரை விட வந்து இங்க கம்மியா தான் பண்ணிருக்காங்க. லூசிஃபேர் அல்டிமேட்டுக்கு அது. ஆனாலும் இந்த படத்துக்கு ஒரு பில்டப் இருந்து பாத்தீங்களா அந்த பில்டப் அவங்க ரொம்ப வந்து கேவலப்படுத்தி இல்ல. சோ அதனால இந்த படம் வந்து இந்த ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 வருஷமாவே அமைஞ்சு போச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா பட்ஜெட்டை தாண்டி உங்களுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் ஓடிடுச்சு. அதே சமயம் ரிவ்யூவும் பாத்தீங்கன்னா மட்டமா போகாதனால தேர்ட் பார்ட்டுக்கும் உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா தேர்ட் பார்ட்டும் இதே மாதிரி பண்ணாங்கன்னா வச்சிருவாங்க. தேர்ட் பார்ட்டுக்கான எதிர்பார்ப்பே குறைஞ்சு தான் இருக்கு. எனவே இந்த எம்புரான் படம் வந்து நம்ம 3வது இடத்துல வச்சிருந்தாலும் இது தமிழ் வெர்ஷன் படி தான் வச்சிங்க. நம்ம கூட 2வது இடத்துல பார்க்க போற படம் டிராகன். டிராகன் படமும் நிலவுக்கு மேலே நடிக்க மாதிரி படம் ரிலீஸ் ஆகி 42 நாள் கிட்ட ஆக போகுது. அடுத்த வாரம் சனிக்கிழமை வரும் நினைக்கிறேன் 50வது நாள். இப்போ இந்த படம் ஒரு 41 நாள் 42 நாள் வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா 20 தியேட்டரிக்கல் ஓடிட்டு இருக்கு. 42 நாளைக்கு மேலன்னு பாத்தீங்கன்னா 10 தியேட்டரிக்கல் மேல ஓடுது நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்குமே. அதனால கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 நாளைக்கு கிட்ட பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு 10 தியேட்டரிக்கல் மேல ஓடுதுன்றது ஒரு பெரிய விஷயம். அதுவும் பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் பார்த்துருப்பீங்க எவ்வளவு பெருசுன்ட்டு. ஆனா நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு பெரிய படம் வரனால தியேட்டரிக்கல்ன்றது வந்து கண்டிப்பா வாஷ் அவுட் பண்ண மாட்டாங்க. ஒரு தியேட்டர் கண்டிப்பா இருக்கும். அதை தாண்டி ஒரு 4-5 தியேட்டரே ஓடும் தான் தோணுது. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் வேணா மேபி தியேட்டர் குறைக்கலாம். பட் அதுக்கப்புறம் வந்து ஒரு 3-4 தியேட்டர் கண்டிப்பா ஓடும் தான் நெக்ஸ்ட் வீக்ல. சோ 50 நாளைக்கு மேலேயும் டிராகனுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் நம்புறேன். அதை தாண்டி இந்த படம் எம்புரான் போன வாரம் தான் வந்தது. ஒரு பெரிய ஹிட் தான் அந்த படம் ஆர்ஜினா பார்க்கும்போது. ஆனா டிராகனையா இந்த வாரம் மேல கொடுத்துட்டுனா தமிழ்நாட்டில் டிராகன் பண்ண பெர்ஃபார்மன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப பெருசுங்க. ஆக்சுவலி எம்புரான் வந்து இங்க ஓரளவுக்கு ஓடிட்டு இருக்கு. ஆனா பெஸ்டா பண்ணல. சோ அப்படி இருக்கும்போது நம்ம ரொம்ப பெஸ்டா பண்ணிட்டு இருக்க டிராகன் படத்தை மேல வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. நம்ம கூட முதல் இடத்துல பார்க்க போற படம் வீரதீரசூரன். வீரதீரசூரன் படமும் போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆகி இது 2வது வாரம். ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போலங்கிறத நம்ம சொல்லி தான் ஆகணும். அதே சமயம் வந்து விக்ரம் எப்போ வந்து மனுஷன் இட்டு கொடுத்தாருங்க. அந்த மனுஷன் கிட்டத்தட்ட 25 வருஷம் முன்னாடி இட்டு கொடுத்தது. கடைசி அந்நியன் படம் தான் அவருக்கு வெற்றி. அதுக்கப்புறம் இவரோட லாஸ்டா வந்த தங்கலான் கூட பாத்தீங்கன்னா அது ரொம்ப பெருசா எதிர்பார்த்தாலும் அந்த படம் ஓப்பனிங்கும் பெருசா எடுக்கல. அதே சமயம் வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸும் இல்ல. ஆனா விக்ரம்னா நல்லா நடிப்பாருங்க. அதை மட்டும் மனுஷன் வந்து காலத்துக்கும் காப்பாத்திட்டு இருக்காரு. ஆனா ஒரு படம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்றத ஒவ்வொரு தடையும் அவர் வந்து நிரூபிக்க முடியாம போயிட்டு இருக்கு. அதுக்கு இந்த வீரதீரசூரன் எந்த வகையிலும் உங்களுக்கு ஏமாத்தாம தியேட்டர்ல பெரிய ஓப்பனிங் எடுக்கல. இத்தனைக்கும் விக்ரம் வந்து உங்களுக்கு ஃபேன் மீட் அது எல்லாம் பண்ணியும் இந்த படம் ஓப்பனிங் வந்து ரொம்ப சுமாரா தான் இருந்தது. அதை தாண்டி பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து வீக் டேஸ்லாம் கூட அவ்வளவு பெருசாலாம் இல்லன்னு தாங்க சொல்லி ஆகணும். ஆக்சுவலி விக்ரம்லாம் வந்து இன்னமும் நம்ம ஒரு டாப் ஹீரோ நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவரோட அந்த புக்கிங்லாம் பார்க்கும்போது ரொம்ப சுமாரா தான் போயிட்டு இருக்கு. இல்ல வீரதீரசூரனுக்கு அவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பும் கிடையாது. சோ அதனால வந்து உங்களுக்கு தங்கலான அளவுக்கு இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணாது. ஓப்பனிங்ல
ஆனா ஃபியூச்சரிங்ல பார்க்கும்போது உங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு மாசா ஒரு கிளாஸா இருக்குன்றதை தாண்டி ஒரு வேற லெவல் படமா இல்லன்றது இந்த படத்துக்கு ஒரு குறை. ஏன்னா இப்ப விக்ரமுக்கு தேவை ஒரு மாஸ் கிளாஸ்ன்றதெல்லாம் விட ஒரு அல்டிமேட் படம்ன்றது. ஸோ அந்த அல்டிமேட் படம்ன்றது ஒரு அமையல. இன்னொன்று வந்து இது கேரளா படம் மாதிரி ஒரு ஸ்லோ பேஸ்ல இருக்கிறனால எல்லா ஆடியன்ஸும் உள்ள வர போறதும் கிடையாது. நெக்ஸ்ட் வீக்ல வர தலை வந்துருவாரு. ஸோ தேட்டர்ல எந்த மாதிரி கண்டம் பண்ணுவாங்க தெரியாது. இந்த மாதிரி ஓடிட்டு இருந்தா இந்த படம் இப்பவே பாத்தீங்கன்னா பட்ஜெட் வந்து 50 கோடிக்கு மேல இருக்கு. ஆனா பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 35-40 கோடி கிலோ முக்கியம் தான் இருக்கு. 35 கோடி தான் வந்திருக்குங்க. ஸோ இந்த வீக்கெண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருந்தாதான் இந்த படம் கொஞ்சமாச்சு தப்பிக்கும். ஆனா படம் ஸ்லோ பேஸா இருந்தாலும் கண்டிப்பா வருத்தம் தான் சொல்லி ஆகணும். அப்புறம் இன்னொரு விஷயமா பாத்தீங்கன்னா இது செகண்ட் பார்ட் முதல்ல எடுத்துட்டா எனக்கு புரியவே இல்லை. நான் லாஸ்ட் இதுலயே சொல்லிட்டேன். பில்லாவும் செகண்ட் பார்ட் தான் ஃபர்ஸ்ட்ல வந்து, பாகுபலியும் செகண்ட் பார்ட் தான் ஃபர்ஸ்ட்ல வந்து. இன்னும் தமிழ் சினிமால நிறைய படங்கள் நம்ம அது மாதிரி சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். ஆனா இது வந்து உங்களுக்கு இவங்க ஃபர்ஸ்ட் பார்ட் கதை எழுதி செகண்ட் பார்ட் எழுதி அந்த மாதிரி ஆக்சுவலி அதெல்லாம் வேற கட்டனாலும் அதுல ஒரு புதுசுன்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொன்று இந்த படம் பார்க்கும்போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிளாஷ்பேக்ல இது ஏன் நடந்து அது ஏன் நடந்துன்றதுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கணுன்ற மாதிரி தோணுதுன்ற மாதிரிலாம் இது ஏதோ ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ன்ற மாதிரி நிறைய பேசிட்டு இருக்கோம். பட் எனக்கு என்னவோ இது ஃபர்ஸ்ட் அட்டம் மாதிரிலாம் தெரியலங்க. இதுக்கு முன்னாலாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாம ஏதோ எடுத்துட்டு இருந்தாங்க. இது அனௌன்ஸ்மெண்ட்டோட பண்றாங்க. நாங்க செகண்ட் பார்ட் தான் ஃபர்ஸ்ட் விடுறோம் அப்படின்ற மாதிரி. ஆனா இந்த படம் இதுக்கப்புறம் வரப்போறது தான் ஃபர்ஸ்ட் பார்ட். அதை எதிர்பார்க்கறதுக்கான ஒரு முன்னோட்டமா அமைஞ்சு போச்சு. அதுவே வந்து இந்த படத்துக்கு ஒரு மைனஸ் தான் சொல்லி ஆகணும். அடுத்த பார்ட் வரும்போது விக்ரம் ஒரு பெரிய எக்ஸ்டாப்ளிஷ் விஜய் மாதிரி ஹீரோவா இருந்தாக்க எதிர்பார்ப்பு அதிகமா இருந்திருக்கும். ஆனா இங்க வீரதீரசுரன் இந்த செகண்ட் பார்ட்டே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் போய் சேரல. சோ அப்படி இருக்கும்போது அவங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு எவ்வளவு எதிர்பார்ப்பாங்க தெரியல. அதனால இந்த மாதிரி அட்டெம்ப்ட்டை தாண்டி இவங்க ஃபர்ஸ்ட் அப்ல ஓரளவுக்கு விட்டுட்டு செகண்ட் அப்ல வந்து அதை தீர்த்து வச்சிட்டாங்கன்னா அந்த படம் அல்டிமேட்டா போயிருக்கும். கிளைமேக்ஸ்லாம் சூப்பரா கொடுத்தா என்னவோ பண்ணி நம்ம விக்ரம யாரும் தேர்த்துறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி ஆகணும். எனிவேங்க இந்த வீரதீர சூரன் கொஞ்சம் விறுவிறுப்பான சூரனா இருந்தாக்கா இன்னும் கொஞ்சம் ஆடியன்ஸை கொண்டு வந்திருக்குமோ என்னவோ.